மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு அஞ்சுவது ஏன் எனவும் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு அஞ்சுவது ஏன் எனவும் அவையில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். தேசிய பாதுகாப்பு பொருளாதார நலன்கள் குறித்து தெளிவுபடுத்தவும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திதா. நாடாளுமன்றத்தில் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதானது விவாதமானது நேற்று அதற்கு முன்திருமென கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா சீனா இடையிலான உறவு குறித்து முன்னாள் ராணுவ தளபதி MMA நரவேனேவின் கட்டுரையை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதையடுத்து இந்திய சீனா உறவு பற்றி பேசுவதை தவிர்க்குமாறு ராகுல் காந்திக்கு மக்களவை சபாநாயகர் அறிவுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு காகிதங்களை குறித்து சபாநாயகர் மீதும் வீசினர். இதனை அடுத்து மக்களவையில் அத்துமீறி நடந்து கொண்டதாக 8 எம்பிக்களை இடைநீக்கம் செய்தும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்திருந்தார். குரல் வாக்களிப்பு மூலம் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்களான மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன், இபி இடான், அமீந்தர் சிங், ராஜா வாரிங், குர்ஜித் சிங் அவுல்ஜா, கிரண்குமார் ரெட்டி, பிரசாந்த் பட்டேல் மற்றும் டீன் குரியோஸ் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு ஏன் பயப்படுகிறது என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் சபை உறுப்பினர்களுக்கு பதில் அளிக்கவும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்கள் குறித்து தெளிவுபடுத்தவும் அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் 8 எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் பேசுவதற்கான அவர்களின் ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்க உடனடியாக அந்த இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோருவதாக ஓம் பிர்லா அவர்களை குறிப்பிட்டு தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சிந்திதா.